அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தகுதி தேர்வு 12 இதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த தேர்வுக்கான டெஸ்ட் பகுதி அதை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட டெலகிராம் குரூப் வழியாகவும் கம்யூனிட்டி போஸ்ட் வழியாகவும் அனுப்பிட்டேன். இன்றைய வீடியோவில் 25 கேள்வி இருக்குது. சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஜாலியாக அட்டன் பண்ணுங்க. கடைசியாக உங்கள் ஸ்கோரை பதிவிடுங்க. இதே மாதிரி நம்ம டெய்லியுமே டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். டெஸ்ட்டுக்கான பகுதியையும் நான் அனுப்பிட்டு தான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் நம்முடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. சரி, நம்ம இன்றைய தேர்வுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிற தலைப்பு தமிழ் அகராதி. இது பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸுங்க. கேள்வியை பாருங்கள். பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் அனார் என்றால் கழுத்து, அணிவில் என்றால் பேரேடு, அணுகலர் என்றால் பகைவர், அணிலம் என்றால் அணில். அடுத்த கேள்வியை பாருங்கள். அணிநுணா என அழைக்கப்படும் மரம் எது? இது பார்த்திங்கன்னா ஒரு மரங்க. அணிநுணா எனப்படுவது ஒரு மரம். எந்த மரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீத்தாப்பழ மரம். அணிநுணா எனப்படுவது சீத்தாப்பழ மரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன அணி வந்திருக்கு? இதுக்கான விடையை பார்க்கலாங்களா? இல் பொருள் உவமை அணி வந்திருக்கு. இல் பொருள் உவமை அணி வந்திருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இதுவும் ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் இங்கே வந்திருக்கிறது பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி வந்திருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். அறத்துப்பாலில் உள்ள இயல்களில் தவறானது. திருக்குறள் எடுத்துட்டிங்கன்னா அதில் அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற பகுப்பு இருக்குது. அதில் நிறைய இயல்கள் இருக்குது. எங்கே எது வரும், எத்தனை இருக்குது, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பதில் அறத்துப்பாலில் மொத்தம் 4 இயல்கள் இருக்கும். பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல்னு வரும். அரசியல் வராது. இது தவறு. அரசியல் வராது. நோட் பண்ணிக்கோங்க. இல்லறவியல் அப்படிங்கிறது வந்திருக்கணும். இல்லறவியல் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொருட்பாலில் உள்ள இயல்களில் தவறானது. பொருட்பாலில் மொத்தம் 3 இயல்கள் இருக்கும். இங்கே பாருங்கள் 4 இருக்குது. இதில் தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா களவியல் வராது. களவியல், கற்பியல் இரண்டுமே இன்பத்து பாலுக்கு வரும். அமைச்சியல், அரசியல், ஒளிபியல் இந்த 3 தான் வரும். அடுத்த கேள்வியை பாருங்கள். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்ன? திருவள்ளுவர் கூற்றுப்படி புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்ன? இதுக்கான பதில் நடுவு நிலைமை. ஒருத்தர் எந்த அளவுக்கு நடுவு நிலைமையாக இருக்காரு அப்படிங்கிறத அவருடைய புகழாலும் பழியாலும் அறியப்படும். அடுத்த கேள்வியை பாருங்கள். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? பயன் இல்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள், படிக்காதவர்கள். பயன் இல்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். வள்ளுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இது பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷினுங்க. வள்ளுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் உருவம். வன்மை கூட்டல் உருவம் வள்ளுருவம். அடுத்த கேள்வியை பாருங்கள். வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன? அப்போ இந்த திருக்குறள் உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை அப்படி ஒரு திருக்குறள் ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த திருக்குறள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் இருக்கிற அணி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான பதில் உவமை அணி வந்திருக்கு. இந்த திருக்குறளில் உவமை அணி வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு கலைச்சொற்கள் அறிக. ஸ்நாக் பார்லர். இதுக்கான சரியான கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்நாக்னா பாம்புன்னு நினச்சிடாதீங்க, அது வேறு. அது ஸ்னேக்கு. சரிங்களா? சரி, விடிய பார்க்கலாங்களா? நொறுவல் முன்றில் என்பது சரி. முந்தைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்லர்னால் முன்றில்னு பார்த்தோம். அப்போ இதுக்கு சரியான தமிழ் சொல் நொறுவல் முன்றில் என்பது கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. சில்க்கு பேலஸ்ன்னு இருக்கணும். சரிங்களா?
பிளேஸுன்னு கிடையாது, சில்க் பேலஸ். இப்படியே பார்க்கலாமா? சில்க் பேலஸ்னால் பட்டு மாளிகை, சில்க் ஹோம்னா பட்டு மனை, ஸ்கல்ப்சர் அப்படின்னா கற்கம்மியர், ஸ்டார் ஹோட்டல்னா தெரிவு தங்ககம். தெரிவு தங்ககம். அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபு தொடர் அறிக. கேள்வியை பாருங்கள். நச்சு பிச்சுன்னு என்னங்க? நச்சு பிச்சு. இதுக்கான பதில் ஓயா தொந்தரவு. ஓயாத தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேர் தான் நச்சு பிச்சு. அடுத்த கேள்வியை பாருங்கள். நயந்து சொல்லுதல். நயந்து சொல்லுதல் இதற்கான சரியான மரபு தொடர் என்ன? இதற்கான சரியான பதில் வேண்டிக் கொள்ளுதல். நயந்து சொல்லுதல்னா வேண்டிக் கொள்ளுதல்னு அர்த்தம். அடுத்து நாம் பார்க்க போகிற தலைப்பு முதுமொழி காஞ்சி. கேள்வியை பாருங்கள். சிறந்ததென கூறப்படும் 10 பொருட்களை கூறும் நூல் எது? சிறந்ததென கூறப்படும் 10 பொருட்களை கூறும் நூல் முதுமொழி காஞ்சி. அடுத்த கேள்வியை பாருங்க. வன்மையில் சிறந்ததன்று எது? வன்மையில் சிறந்ததன்று எது? இதுக்கான பதில் வாய்மை உடைமை. வன்மையில் சிறந்ததன்று வாய்மை உடைமை. அடுத்த கேள்வியை பாருங்க. முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யார்? முதுமொழி காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். மதுரை கூடலூர் கிழார். அடுத்த கேள்வியை பாருங்க. நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக குறிப்பிட்ட நூல். நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக குறிப்பிட்ட நூல் எது? இதுக்கான பதில் முதுமொழி காஞ்சி என்பது சரி. முதுமொழி காஞ்சி. அடுத்த கேள்வியை பாருங்க. முதுமொழி காஞ்சி என்பது எந்த வகையான நூல்களில் ஒன்று? முதுமொழி காஞ்சி என்பது எந்த வகையான நூல்களில் ஒன்று? இதுக்கான பதில் 18 கீழ்கணக்கு நூல்களில் வருங்க. 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்த கேள்வியை பாருங்க. உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறும் நூல் என்ன? உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறும் நூல் முதுமொழி காஞ்சிங்க. முதுமொழி காஞ்சி. அடுத்த வினா பாருங்க. முதுமொழி காஞ்சி என்ற நூலின் சிறப்பு பெயர் என்ன? முதுமொழி காஞ்சி என்ற நூலுடைய சிறப்பு பெயர் என்னங்க? அறவுரை கோவை. அறிவுரை கோவைன்னு போட்டுறாதீங்க, சரிங்களா? இந்த எழுத்து நல்லா பார்த்துக்கோங்க. அறவுரை கோவை என்பது தான் சரி. அடுத்த கேள்வியை பாருங்க. முதுமொழி காஞ்சியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? முதுமொழி காஞ்சியில் இருக்கிற பாடல்களின் எண்ணிக்கை 100ங்க. 10 அதிகாரம் இருக்கும், 100 பாட்டு இருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்க. கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை கூறும் நூல் எது? கற்போருடைய குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை கூறும் நூல் அறவுரை கோவை. அதாவது முதுமொழி காஞ்சி தாங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. முதுமொழி காஞ்சி நூலின்படி கற்றலை விடவும் சிறந்தது எதுங்க? கற்றலை விடவும் சிறந்தது எது? இதுக்கான பதில் ஒழுக்கம் உடைமை. கற்பதை விட சிறந்தது ஒழுக்கம் உடைமை. அடுத்த கேள்வியை பாருங்க. கடைசி கேள்விங்க. இதோட இந்த டெஸ்ட் முடியுது. இந்த 25 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எத்தனை பேர் நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தேர்வுக்கான பகுதியை நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்பிடுறேன். நீங்கள் இன்னும் சேரலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, சேர்ந்துக்கோங்க. முதுமொழி காஞ்சி அதில் இருக்கிற பாட்டு வரிகளை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இப்படியே பார்க்கலாங்களா? நலனுடைமையின் நாணுச் சிறந்தது கரெக்டு. குலனுடைமையின் கற்பு சிறந்தது சரி. காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் சரி. மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. சரிங்க, இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை பார்த்துட்டோம். ரொம்ப சிம்பிளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு தேர்வுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டு நாளை காலையில் 5 மணிக்கு நடக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைய வீடியோவில் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.